எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா +1ல கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எஸ்கேப் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எஸ்கேப் ஸ்பீடுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனி ஆப்ஜெக்ட் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போறோம்னா எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து மேல் நோக்கி எரிய போறோம். அப்படி மேல் நோக்கியோ இல்லாட்டி ஏதோ ஒரு பக்கத்தில் எரியும் பொழுது மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணக்கூடாது, எர்த் சர்ஃபேஸ்க்கு வரக்கூடாது. அப்படி எர்த் சர்ஃபேஸ்க்கு வராம இருக்கிறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீட், அந்த வெலாசிட்டி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்றோம். தட் மீன்ஸ் the object should be escaped from the gravitational field. எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் எர்த்துனா இந்த எர்த்து சுற்றி என்ன இருக்கு, கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும். அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு தான் என்ன காரணம் பண்ண எல்லா ஆப்ஜெக்டும் என்ன பண்ணுது, எர்த்தனுடைய சர்ஃபேஸ்ல பிடிச்சு இழுத்து வைக்குது. ஒருவேளை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபீல்டையும் கிராஸ் பண்ணிட்டு வெளியில போயிடும். அப்படி இந்த கிராவிடேஷன் ஃபீல்டு விட்டு வெளியில கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீடை தான் என்ன சொல்றாங்க, எஸ்கேப் ஸ்பீடுன்னு சொல்றாங்க. எஸ்கேப் ஸ்பீட்ல ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வெலாசிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பொருள் என்ன செய்யாது, எர்த்துக்கு மறுபடியும் வராது, எஸ்கேப் ஆகிட்டு போயிடும். புரியுதா? அந்த வெலாசிட்டி தான் என்ன வெலாசிட்டி சொல்றாங்க, எஸ்கேப் வெலாசிட்டி சொல்றாங்க. எர்த்துடைய சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஸ்பீட்ல கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் மறுபடியும் எர்த் சர்ஃபேஸ்க்கு வராது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எர்த்தினுடைய எஸ்கேப் ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். 11 என்னன்னு சொல்றாங்க, 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர், அதாவது அப்படின்றதுக்குள்ள அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு கிலோமீட்டர்ஸை கிராஸ் பண்ணணும், ஆல்மோஸ்ட் ஒரு 11 கிலோமீட்டரை தாண்டணும். ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் தாண்டுற அளவுக்கு ஒரு பொருளுக்கு நம்ம வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாது. தட் மீன்ஸ் 11.2 கிலோமீட்டரோட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் பொழுது தட் ஆப்ஜெக்ட் விச் எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆஃப் எர்த், எர்த்தனுடைய கிராவிடேஷன் ஃபீல்டை விட்டு என்ன பண்ண கிராஸ் பண்ணி வெளியில் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திஸ் இஸ் தி எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் த எர்த், 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். திஸ் இஸ் த எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் எர்த். புரியுதா? இதுக்கு ஒரு டெரிவேஷனை பார்க்க போறோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துக்குவோம். ரைட், சப்போஸ் ஆப்ஜெக்ட் எர்த்தனுடைய சர்ஃபேஸ்ல இருக்கு, புரியுதுங்களா? m மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் me அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த், இது சென்டர் ஆஃப் த எர்த். இப்போ இந்த சென்டர் ஆஃப் த எர்த்துக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில கூடிய தூரம் என்னவா இருக்கும், ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு தான் ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா? சென்டர் ஆஃப் த எர்த்துக்கும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல தான் அந்த மாஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில கூடிய தூரம் அது ஆரியா இருக்கும். சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் U is equal to minus G mass of the earth mass of the object divided by ரெண்டுக்குள்ள தூரம் என்னது, RE. புரியுதுங்களா? என்னோட சர்ஃபேஸ்ல இருக்கும்போது என்னுடைய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருந்து வெளியில தூக்கி போட போறோம். அதுக்காக நாம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு சம் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கொடுக்கணும். புரியுதுங்களா? இனிஷியலா ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுக்கணும். தட் மீன்ஸ் ஒரு இனிஷியலா வெலாசிட்டியை இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப என்ன கொடுக்க போறோம் அப்படின்னாக்கா கைனடிக் எனர்ஜி கொடுக்க போறோம். That kinetic energy, we know that formula of mvi square. vi அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை இந்த சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம மேல் நோக்கி எரியும் பொழுது கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி. பிகாஸ் ஆஃப் த வெலாசிட்டி த ஆப்ஜெக்ட் மாஸ் கூடிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, கைனடிக் எனர்ஜி அக்வயர் பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ நான் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை இனிஷியலா எவ்வளவு எனர்ஜி கொடுத்துருப்பேன் டோட்டலானா, ஆல்ரெடி இந்த எர்த்துனால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கு, ஒரு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. நாம ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்குறோம். அதனால இது ரெண்டு சேர்த்து தான் டோட்டல் எனர்ஜி சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இப்போ டோட்டல் இனிஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி தானே. கைனடிக் எனர்ஜி பிளஸ் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ கைனடிக் எனர்ஜி இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்க பிளஸ் இருக்கு, ஆனா பொட்டன்ஷியல் எனர்ஜி சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் இருக்கு இல்லையா. ஓவரால் ஈக்குவேஷன் என்ன ஆயிடும் அப்படின்னா EI, இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு half mvi ஸ்கொயர் சொல்லிடலாம். இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ்க்கு, ஸோ பிளஸ் மைனஸ் ஆயிடும். GMEM பை என்னது REன்னு எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் எனர்ஜி when we throw a object from the earth surface. எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மேல் நோக்கி எரியும் பொழுது இருக்கக்கூடிய டோட்டல் இனிஷியல் எனர்ஜி. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஜெக்ட்
என்ன பண்ணுது, இங்க இருந்து சப்போஸ் இங்க போயிருந்துன்னு வச்சுக்கோங்க. இங்கன்னாக்கா இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இங்க இருந்துச்சுல, இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க போயிடுச்சு. தட் மீன்ஸ் கிராவிடேஷன் ஃபீல்டு விட்டு என்ன பண்ணிடுச்சு, இது வரைக்கும் தான் எர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இந்த கிராவிடேஷன் ஃபீல்டு விட்டு என்ன பண்ணிடுச்சு, ஆப்ஜெக்ட் கிராஸ் பண்ணியே இங்க போயிடுச்சு. தட் மீன்ஸ் இந்த சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்தை அப்ரோச் பண்றோம்னு வச்சுக்கோ, இன்ஃபினிட்டி நெருங்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எர்த்துக்கும் இந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரம் எது நெருங்குது, இன்ஃபினிட்டி நெருங்கும் பொழுது நல்லா கவனிங்க. இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் இல்லையா, ஸோ த பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் தி எர்த் அண்ட் த மாஸ் என்ன ஆகும் அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் த எர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணிச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆகும், ஜிக்கு ஜி போடலாம், எம்இக்கு எம்இ போடலாம், எம்க்கு எம் போடலாம். பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்ட் த எர்த் இட் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி ஆயிடும் இல்லையா. இப்போ இந்த வேல்யூ இன்ஃபினிட்டிச்சுன்னா சம்திங் பை இன்ஃபினிட்டி பிகம்ஸ் என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். ஸோ ஆப்ஜெக்ட் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து கிராவிடேஷன் ஃபீல்டு விட்டு வெளியில போயிடுச்சுன்னா டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அப்ரோச் பண்ணுவோம், ஜீரோ ஆயிடும். புரியுதுங்களா? தட் மீன்ஸ் இங்க இருந்து ஆப்ஜெக்ட் போக 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 அதனுடைய கைனடிக் என்ன ஆகும், குறையும். when the object which reaches or approaches the infinity means at the time the object உடைய கைனடிக் எனர்ஜி என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா ஜீரோ ஆயிடும். இது நமக்கு தெரியும். எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க மேல் நோக்கி எறிஞ்சோம்னாவே என்ன பண்ணும், அதனுடைய கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி பிகம் ஜீரோ. புரியுதா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆகுது. எப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆகுது அப்படின்னாக்கா, when the object approaches the infinite distance from the earth, எர்த்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அப்ரோச் பண்ணுச்சுன்னா பொட்டன்ஷியல் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆகும். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் ஜீரோ ஆகும் பொழுதே கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். புரியுதுங்களா? ரைட். இப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் என்ன சொல்லுவோம், கைனடிக் எனர்ஜி பிளஸ் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். இப்போ இந்த பொசிஷனுக்கு போன பிறகு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆயிடுச்சு, கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆயிடுச்சு இல்லையா. அப்போ ஃபைனல் எனர்ஜி என்ன ஆயிடும், நமக்கு ஜீரோ ஆயிடும். கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா ஃபைனல் எனர்ஜி ஜீரோ ஆகுது இல்லையா. ஆஸ் பர் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி கன்சர்வேஷன்ல என்ன சொல்லுது அப்படின்னா, இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் அப்படிதான் இருக்குமா, ஈக்குவலா தான் இருக்குமா. புரியுதுங்களா? தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த மேக்னிடியூட் ஆஃப் த எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அது எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கும்பொழுது அல்லது எர்த் சர்ஃபேஸ்ல நாம ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன டோட்டலா எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி தான் when it approaches the infinite distance. ஆப்ஜெக்ட் வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது இருக்கட்டும் சரி, அல்லது அந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அப்ரோச் பண்ணும்போதும் சரி, ரெண்டு டோட்டல் எனர்ஜி எப்படிதான் இருக்குமா, ஈக்குவலா இருக்கும். this is the total energy when we project on the surface, this is the total energy when it approaches the infinite distance. புரியுதுங்களா? அப்போ as per the conservation energy, conservation law of energy, this equation we can write it. அப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். க்கு பதிலா என்ன பண்ணலாம், 1/2 mvi ஸ்கொயர் மைனஸ் gme m by என்னது re சொல்லிடலாம். புரியுதுங்களா? is equal to total final energy என்னது is equal to 0. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 1/2 mvi ஸ்கொயர் is equal to என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது அப்படியே அந்த பக்கம் வச்சுன்னா பிளஸ் ஆயிடுங்களா, gme m by என்ன சொல்லிக்குவோம், re சொல்லலாம். இந்த இடத்துல இந்த எம்மையும் இந்த எம் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகுது நமக்கு, vi ஸ்கொயர் is equal to என்ன சொல்லிக்குவோம், gme by re. இந்த 2 இந்த பக்கம் போயிடும் இல்லையா, இதுதான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல v வேணும்னாக்கா என்ன பண்ற மாதிரி இருக்கும், vi is equal to root of 2gme by என்னது re சொல்லலாம். புரியுதுங்களா? சப்போஸ் the velocity, initial velocity if it is equal to escape velocity, that means அந்த ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை விட்டுட்டு வெளியில போகணும் அப்படின்றதுக்கு நாம கொடுக்க வேண்டிய அந்த ஸ்பீட் என்ன ஸ்பீட் அப்படின்னாக்கா எஸ்கேப் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வெலாசிட்டிலாம் கொடுத்தோம்னாக்கா எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து போகும், மறுபடியும் வந்துடும். ஸ்பீட் அதிகரிச்சு பண்ணா மறுபடியும் போகும், வந்துடும். பட் அந்த இனிஷியல் வெலாசிட்டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், எஸ்கேப் வெலாசிட்டி கொடுக்குறோம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. now this equation is equal to 2gme by என்ன சொல்லலாம்,
ஆர்இன்னு சொல்லலாம். நமக்கு ஏற்கனவே சில ஈக்குவேஷன்ஸ் தெரியும். என்ன ஈக்குவேஷன் தெரியும் அப்படின்னாக்கா G is equal to GME by என்னன்னு தெரியும், RE ஸ்கொயர் தெரியும் இல்லையா? இந்த RE ஸ்கொயர் எப்படி எழுதலாம், RE into RE எழுதலாமா? அதுல ஒரு RE இந்த பக்கம் வந்துருச்சுனாக்க என்ன ஆகும், ஈக்குவேஷன் GRG into RE மட்டும் இருக்கும். புரியுதுங்களா? ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. பிகினிங்ல ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா GME RE ஸ்கொயர் into G ன்னு இருந்திருக்கும். அந்த RE ஸ்கொயரை RE into RE ன்னு எழுதுறோம். அதுல ஒரு RE இந்த பக்கம் வந்துடும். அப்போ GMG by RE எப்படி எழுதலாம், GRE ன்னு எழுத முடியும். இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஜிக்கும் இந்த ஜிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல GMG RE ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா we can write it as root of என்னன்னு சொல்ல போறோம் 2GRE அப்படின்னு மட்டுமே எழுதிக்க போறோம். புரியுதுங்களா? 2GREன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இதில் √2 கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்னது ரூட் ஆஃப் GREன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் சின்ன ஆப்ஜெக்டோ பெரிய ஆப்ஜெக்டோ அந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சொன்னது புரியுதுங்களா? தேங்க்யூ.